ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்டீரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். அப்ப கபீரும் அவன் வெளியே வா அப்படின்னு கோவமா கத்துனவன் அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி டோர் ஓபன் பண்றான். அப்ப இம்ரானும் குடிய போட்டு அவனுக்கு பேக் சைடா மட்டும் காடியில நின்றவன், மாயமா சல்மா அம்மாவை சங்கிலியால நல்லா இழுத்து கட்டுங்க, நான் கபீர் போய் ஒரு வழி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் மாதிரி ஆக்டிங் பண்றாரா. கபீரும் இந்த கொசு வேற அப்படின்னு கட்டுப்புள்ள ரியாக்ஷன் கொடுக்குறான். அவனும் கபீர் நம்பிப்பா அப்படின்னு நம்பிக்கையிலேயே கபீர் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு பேக் சைடை காட்டிட்டே கேட்குறான். அவனும் அவனோட உயிர் தாண்டா வேணும் அப்படின்னு அவனோட மான்ஸ்டர் ஃபார்முக்கு போகிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு டயலாக் மாதிரி பருப்பு வேலையோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். அவனு செம்ம கோவத்தில் மான்ஸ்டர் ஃபார்மில் இருக்கிறத பார்த்துட்டு எம்ரானுக்கு 1 பாத்ரூம்ல 2 பாத்ரூம்லாம் வந்துடுறு. அப்போ அவனு திக்கிட்டே ஒரு நிமிஷம் கவே, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. அது நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அது என்ன சொல்ல வரேன்னா, நான் தான் இம்ரான். என் மேலே உனக்கு ரொம்ப கோவம்னு தெரியும். நீ யாரை பார்க்க விருப்பப்படுறியோ அவங்கள நான் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திட்டேன். கேத்ரினாவோ ஆலியாவோ பிரியங்காவோ யாரை சொல்கிறியோ நான் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திட்டேன். தயவு செஞ்சு என்ன விட்டுருப்பா. இதில் என்ன கல்ச்சர்னு தெரியாம அப்படி தான் அவன்கிட்ட போயிட்டு சொல்லிக்கிட்டு கிடக்குறான். அதுக்கப்புறம் அவன் இன்னும் கொஞ்சம் முறைச்சி பார்த்ததும் ஆளை விட்டா போதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுறான். அப்போ கபீரும், இந்த சூழ்ச்சிக்காக நீ ரொம்ப கவலைப்பட போற தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். அவனை சும்மா விட்டிருந்தா கூட போயிட்டுப்பா, இவன் பண்றேன்னு சொல்லி ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவனை இன்னும் கடுப்பேத்திட்டான். அவன் கபீர் வந்து கை நீட்டுறான். பேட்ஸா பறக்குது. அது பறந்து முடிஞ்சதும் பார்த்தா ரெட் மவுண்ட் வந்து வீட்டுக்கு மேலே லேண்ட் ஆகிடுது. அப்போ கரெக்டாக ரோஷனியும் அம்மனும் வீட்டுக்குள்ளே வருதுவோ. அப்போ ரெட் மவுண்ட் இருக்கிறத பார்த்து ஷோக் ஆகி வீட்டுக்கிட்ட ஓடுதுவோ. அப்போ அம்மன் பண்ணு வீட்டுக்குள்ளே போக பார்க்குறான். பட் அவனால் போக முடியலை, அந்த பவர் தடுக்குது. அப்போ இவங்க பார்த்துட்டு சொல்லி வீட்டு நல்ல நேரத்துக்குள்ளே புதையுது. இங்கே இம்ரான் அவன் அந்த இடத்துல கோபம் நிற்கிறான் அப்படின்னு கதை சொல்லிட்டேக்கா பார்க்க அங்கே லைஃப்லாம் ப்ளீங் ஆகுது, வீடெல்லாம் அப்படியே ஷேக் ஆகுது. அப்போ அவனும் வீட்டுக்கிட்ட ஓடுறான். அப்போ ரோஷனியும் வேணாம் அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சிக்கிறான். அப்போ எல்லாரும் ஷாக் ஆகி பறந்து பார்த்துட்டு அப்போ அவனும் நோ நோ அப்படின்னு அழுதுகிட்டே போக ட்ரை பண்ணுறான். ரோஷனி தான் அவனை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறான். அப்போ ஃபுல் வீடும் நேரத்துக்குள்ளே போய்த்துடுறு. அப்போ அவன் ஷாக் ஆகி பார்க்குறான். அப்போ ஃபுல் வீடும் நேரத்துக்குள்ளே போய்த்துடுறு. அந்த ரெட் மூன் மட்டும்தான் மேலே இருக்குது. அப்போ அதை பார்த்தா அவன் உடச்சி விழுந்துடுறான். அப்போ ரோஷனியும் அழுதுகிட்டே இருக்கா. அப்போ அவனும் அம்மா பாட்டி சாரா சாய்பா எல்லாரும் இங்கே அப்படின்னு அழுதுகிட்டே கேட்குறான். அங்கே வீட்டுக்குள்ளே பார்த்தா ஃபுல்லாக இருட்டாயிக்குது. அப்போ அவனும் அம்மா எங்கே இருக்கீங்க சொல்லுங்கன்னு அழுகுறான். அப்போ ஷைமாவும் அண்ணா நாங்கள் உள்ளதான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னு அவங்க உள்ளே இருந்து கத்துறாங்க. பட் ஆனால் அது அவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. அம்மனும் ரோஷனியும் கத்திக்கிட்டே இருக்குதுவோ. அப்போ ரோஷனியும் இந்த ரெட் மூன் நம்ம வீடை முழுக்க அந்த நிலத்துக்குள்ளே புதைச்சிட்டு அப்படின்னு சொல்கிறா. அப்போ அம்மனும் அந்த ரெட் மூனை முறைச்சி பார்த்துட்டிருக்கான். அவள் சாராவும் அம்மனண்ணா நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா அண்ணா அப்படின்னு சொல்லி கத்துறா. அப்போ ரோஷனி தான் நாங்கள் உங்களை காப்பாற்றிடுவோம், நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கத்தி சொல்கிறா. ஆனால் சாரா சொல்கிறது கேட்க மாட்டேங்க. அவளும் அண்ணா அண்ணி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா. அவள் தான் மாயமாக சொல்கிறாங்க, கத்தாதீங்க, நாம் பேசுறது தரைக்கு மேலே போக மாட்டேங்குது, அவங்க பேசுறது நமக்கு கேட்குது, ஆனால் நாம் பேசுறது அவங்களுக்கு கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இம்ரானும் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபோனை எடுத்து பார்த்தவ இந்த ஃபோனில் நெட்வொர்க் காட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் நிலத்துக்குள்ள நெட்வொர்க் எல்லாம் இருக்கும், இவன் ஒருத்தன். அப்போ பார்க்க அந்த ரெட் மூன் கிட்டே இருந்து பனியாக வருது. அப்போ ரோஷனியும் மிஸ்டர் கான் இது பனி ஆக்குது அப்படின்னு சொல்கிறா. அவன் என்னன்னா அந்த ரெட் மூனையே முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கான். அவளும் நாம் ஏதாச்சும் செஞ்சு அவங்கள வெளியே எடுக்கணும், எனக்கு ரொம்ப பயமாயிக்குது, இப்போ எப்படி எல்லாரையும் காப்பாற்றுறது அவன் அப்படி அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டீக்கா. அப்போ அம்மன் என்னன்னா நான் இந்த ரெட் மூனை உடைக்க போகிறேன். அப்போ ரோஷனியும் ஷோக்கா அவனை பார்த்தவ, நீங்கள் இல்லை நாம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அதை செய்வோம், ஏன்னா ஜின் ரெட் மூனுக்கு முன்னால் வீக் ஆயிப்பாங்க. அவள் அப்படி சொன்னதுக்கு அவனும் ஓகேன மாதிரி அவளை பார்க்குறான். அப்போ அவனும் ரோஷனியும் அதுவும் 2 பேட்ட பவர்ஸும் யூஸ் பண்ணுதுவோ.
பட் ஆனால் அந்த ரெட் மூன்லேயே படம் மாட்டிக்குது. அது ஷெயில் தீக்கிற மாதிரி அவங்க 2 பேர் பவர்ஸும் வந்து அதுக்கு முன்னால் தான் இருக்குது. இவங்களும் கண்டினியூவாக ட்ரை பண்ணுதுவோம், பட் முடியாமல் அப்படி பின்னால் வந்து விழுந்துருவோம். அப்போ அம்மனும் பார்க்குறான் அந்த ஸ்னோ வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ ரோஷினியும் அந்த கூலில் நடுங்கிட்டீக்கா. அப்போ அம்மனும் அவகிட்ட கையை கொண்டு போகிறான். நான் உங்கள் கூட வரேன், உங்களுக்கு என் உதவி தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ரோஷினி சொன்னதும், ஒன்னால தான் இப்போ என் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்ட்டு கரெக்டான டைமில் ரோக்கா வந்து சேர்ந்துடுறு. வந்தோடனே அவனு கையை எடுத்துடுறான். அப்போ அவளும் நடுங்கிட்டீக்கா. அவன் என்னன்னா அவனோட கோடை எடுத்து தூக்கி அவன் மேலே வீசி விடுறான். அப்போ அவளும் என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்குறா. இது ஜாக்கெட் அப்படின்னு அவன் சொன்னதும் அவளும் நடுங்கிக்கிட்ட இது ஜாக்கெட்னு எனக்கு தெரியும், ஆனால் இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏன்னா உனக்கு குழுவுது, அதனால இதை போட்டுக்கோ. அவன் அப்படி சொல்ல அவளும் அப்போ உங்களுக்கு குழு இல்லையா, நீங்கள் ஹீரோவாக பார்க்குறீங்களா? அவன் அரே பைத்தியம் அப்படின்ற மாதிரியே பார்க்குறா. உங்களுக்கு எப்பவும் அதே நினைப்பு தானா, என்ன ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போ அவனும் ரோஷினி நான் ஒரு ஜின், நான் நெருப்பால் ஆனவன், எனக்கு குழாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அவள் எனக்கும் குழாது, நீங்கள் இப்போ நெருப்பான மாதிரி தான் நானும் குளிர்ந்துக்கிட்டு நான் ஆகலை அண்ணா அப்படின்னு சொல்ல வர. அப்போ அவனும் அதான் சொல்கிறேன் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அவன் சொன்னதும் சரி சரி நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுக்கிறா. அப்போ அவனும் இந்த நிலாவை உடைக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி கண்டுபிடிச்சாகணும், ஆனால் எப்படி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்போ சாராவும் மாயமா இந்த சிகப்பு நிலாவை நாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறா. அப்போ மாயமாவும் அதுக்கு முன்னால் நாம் பண்ண வேண்டியது பேபியையும் சாய்மாமாவையும் நாம் என்ன பண்ணுறதுன்னு தான். அவன் சாய்மாவும் பதட்டமாவே கபீர் அண்ணாக்கிட்டேருந்து நமக்கு வேண்டிட்டோட் கிடைக்கலன்னா இவங்க 2 பேரையும் நம்மளால காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறா. அப்போ மாயமா யோசிச்சு பார்க்குறாங்க. அவன் கபீர் வந்து அந்த ஆன்டிடோட தரையில் போட்டதும் வந்து அவங்கெல்லாம் கான்ஷியஸ்க்கு வந்துட்டு மைண்டுக்குள்ளே வந்ததும் அவங்களும் எனக்கு தெரிஞ்சிட்டு இந்த ஆன்டிடோட எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவங்களும் எனக்கு வெறும் ஜாவனி வேர் தான் வேணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். அப்போ அம்மனும் கிளிப்ஸ் அப்புறம் பாசிகர் 2மே பேத்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் எதையும் யோசிச்சு என்கிட்ட இப்போ ஒரே ஒரு வழி தான் இருக்குதுன்னு சொல்கிறான். அப்போ ரோஷினியும் என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அவனும் அதுக்கு என் வாழத்தை இங்கே கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஃபாஸ்ட்டாக கூப்பிடுங்க அப்படின்னு ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகி சொல்லிட்டா. அதுக்கு பிறகு கொஞ்சம் அவன் முறைச்சி பார்த்ததும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படி சைலண்ட் ஆகிடுறா. ப்ளீஸ் கொஞ்சம் கூப்பிடுங்களேன் அது அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவனோட ஐஸை க்ளோஸ் பண்ணி அவனோட வாழை கூப்பிடுறான். அவனோட வால் வந்துட்டு ஒரு இடத்துல அப்படியே நின்று ஃப்ரீஸ் ஆகுது. அப்போ ரோஷினியும் அதை பார்த்துட்டு மிஸ்டர் கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அவன் நிமிர்ந்து பார்த்தா அவனோட வால் அவனோட கைக்கு வராமல் அந்த பிளேஸில் அங்கேயே நின்று ஃப்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ அதை பார்த்து அவன் ஷாக் ஆகி வால் எப்படி உரைய முடியும் அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த இடத்துல ஃபுல்லாக இன்னும் ஃப்ரீஸ் ஆகிறது ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. அப்போ அவனும் எதனால எல்லாம் உரையுது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ ரோஷினியும் எதையும் கண்டுபிடிச்ச மாதிரி ஏன்னா நிலா ரொம்ப கூலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போ அவனும் இதுக்கு முன்னால் நீ நிலாவுக்கு பேத்திக்கியா என்ன, அவ்வளோ கூலாயிக்கணும் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறான். இவ்வளோ சர்க்காஸ்டிக்காக இருக்காதீங்க, இந்த காமன் சென்ஸ் படித்தாலே தெரிஞ்சுக்கும், நிலாவில் குளிர் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போ அவனும் இது அந்த கருப்பு காற்றுல கூட தான் இருந்துச்சு, அங்கேயெல்லாம் ஒன்றும் குளிரலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அவளும் ஆஹா அவசரப்பட்டு வாயை விட்டுட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டு அப்போ அவளும் எப்படி சமாளிக்கிறேன் அது வந்து அந்த நிலாடே இஷ்டம், மேஜிக் லாஜிக்கெல்லாம் பார்த்தா ஆகாது, எப்படி வேணாலும் ஆகும் அப்படின்னு சமாளிக்கிறா. அப்போ அவனும் ஆனால் உனக்கு தான் என்ன லாஜிக்கும் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கடவுளுக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் ஒன்றும் எந்த லுக்கை பார்க்க வேணாம், நான் பார்க்க சூட்டிஸ் இன்னஸ் அண்ட் ஃபார்மிங் டைப் மாதிரி தெரியலாம், நான் பார்க்க சூட்டிஸ் இன்னஸ் அண்ட் ஃபார்மிங் டைப் மாதிரி தெரியலாம் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டீக்கா. அவனும் ஐயோ முடியலப்பா அப்படின்னு சொல்லி திரும்பிடுறான். அப்போ என்ன அங்கே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வாரா. அப்போ வலிக்கிட்டு கீழே விழுந்துடுறான். அப்போ அவனையும் சேர்த்துட்டு விழுந்து அதுக்கப்புறம் என்ன காய்ஸ் இதுங்க 2 பேருக்கும் டேஞ்சர்ஸ்ல தான் ரொமான்ஸ் வரணும்னு தெரிஞ்சது தானே. அதான் அதான் அப்போ ரோஷினியும் வந்து அவனையும் பார்த்துட்டு இருந்தவ ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் நீங்கள் ஏன் இவ்வளோ ஹாட் ஆக்கிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுடுறா. அவன் வாட் அப்படின்னு சொல்லி கேட்டதுன்னா அவன் என்ன சொன்னாங்கிறது ரியலைஸ் பண்ணி அடைச்சி பிடிச்சி எழும்பிடுறா. அப்போ அவனும் கொஞ்சம் வேட்டா லுக் கூட அவனும் அது நீங்கள் தானே சொன்னீங்க நீங்கள் நெருப்பால் ஆனவர்னு,
நான் அந்த ஹாட்டை தான் மெயின் பண்ணி கேட்டேனே தவிர நான் வேற எந்த ஹாட்டையும் மெயின் பண்ணி கேட்கல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. அப்போ அவனும் அப்படியா அப்படின்ன மாதிரியே மறைச்சு பார்க்குறா. அப்போ அவனும் நம்பாத மாதிரியே ரியாக்ஷன் கொடுத்ததும் அவளும் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், கொஞ்சம் அதுக்கு மட்டும் பதில் சொல்கிறீங்களா? நீங்கள் நெருப்பால் உருவானவர்னா உள்ளெல்லாம் சூடாயிக்கும், அப்புறம் எப்படிலாம் இந்த கோட்லாம் போட்டுறீங்க, இந்த ஜாக்கெட்லாம் சும்மா ஸ்டைலுக்காக தான் போடுறீங்களா, வைக்காதா உங்களுக்கு அப்படின்னு திரும்ப திரும்ப அவனை மட்டும் சமாளிக்கவே ட்ரை பண்ணிட்டீங்க. அப்போ அவனும் என்னது அப்படின்னு மாதிரியே பார்க்குறா. அப்போ அவளும் சின்ன தானே, உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்லாம் எனக்கு என்னங்க பிரச்சனைக்க போகுது அப்படின்னு சொன்னவா. அதுக்கப்புறம் தான் அவனோட மைண்டுக்குள்ளே கபீர் வந்து அந்த டாக்டரை கடிச்சது ஞாபகம் வருது. அப்போ அவளும் ஷோக்காகவே அவனே பார்த்துட்டு மிஸ்டர் கான், கபீர் வந்து லாஸ்ட்டாக கருப்பு காட்டில் வச்சு ரெட் மூணு கூப்பிட சொல்ல அவன் ஒரு சின்ன ஆயிந்தான், அதனால தான் சிகப்பு நிறம் சூடாயிருந்தது. இப்போ அவனோட பொடியில் பவுசர் நிற்கிறதால இந்த ரெட் மூணே சில்லுன்னு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்கிறா. எனக்கு தெரிஞ்சு அதனால தான் இது சில்லு நீக்குது, பனியால் ஆகிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போ அவனும் அப்போ இந்த நிலாவை நம்ம நெருப்பால் தான் உருக்க முடியும் அப்படின்னா எப்படியாச்சும் இதை வெடிக்க வச்சாகணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவளும் ஒரு ஐடியா ஆகிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போ மாயமாக அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி புக்கில் வர வச்சவங்க எனக்கு ஜாமனி வேர் தங்க தட்டு அப்புறம் உப்பு தண்ணி தேவைன்னு சொல்கிறாங்க. அப்போ சாராவும் ஓகே நான் அப்போ போய் எடுத்துகிட்டு வரேன்னு போகிறா. அப்போ இம்ரானும் இருங்க நான் உங்க கூட துணைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து போதுவோம். அவள் ரோஷனை வந்து அவனோட பவரை யூஸ் பண்ணி பெண்ணா பெரிய கல் ஒன்று தூக்குறா. அப்போ அவனும் ஷாக் ஆகி பார்த்துட்டிக்கான். அப்போ ரோஷனியும் வந்து அதை ரெட் மூணுக்கு மேலே கொண்டு வந்து அந்த கல்லை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறா. அப்போ மாயம்மா வந்து அதை ரெடி பண்ணிட்டிருக்காங்க. அதுக்குள்ள சல்மா அம்மாவும் பேபி அவங்களும் அவங்கள கட்டி வச்சு இந்த சங்கிலியை உழைச்சி விடுவோம். அவள் அதுவளை பார்த்து இவங்கெல்லாம் பயந்துட்டீங்க. அதுவளும் அப்படின்னு உருமிக்கிட்டே கிட்ட வராங்க. அவ ரோஷனியும் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டிக்கா. அப்ப அவனும் அவனோட ஸ்டிக்கர் எடுத்தவன் அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த கல்லை அப்படியே நெருப்பா மாத்திடுறான், நெருப்பு கல்லா. அப்ப ரோஷனியும் அந்த கல்லை பிடிச்சிட்டிக்கா. அவனும் அவனோட பவரை யூஸ் பண்றான், அந்த கல் அப்படியே எரிக்கல்லா மாதிரி சும்மா ஃபயர் ஆகிக்குது. அப்ப அவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு சைடு பாக்குதுவோ. இந்த இம்ரான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் இந்த சோம்பி லேடி நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே அதுவும் எங்கிட்ட பார்க்குதுவோ. அதோடனே அவனோட வாயை பொத்தி எல்லாரும் அவனை எடுத்துகிட்டு போகுதுவோ உடனே மெதுவா. அப்போ அவங்களும் அப்படின்னு உரிமைக்கிட்டே வர இவங்களும் நைஸாக ஒரு இடத்துல ஒளிஞ்சிடுறாங்க. அப்போ அவனும் ரோஷனியும் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்குதுவோ கண்டினியூவா. அப்போ அவங்க ரெண்டு பேரும் அங்கே சைடு திரும்பிட்டினதும் மாயமாவும் வந்து சைலண்டாக அவங்க மேக் பண்ணதை எடுக்கிறாங்க. அப்போ அந்த கல் நல்லா நெருப்பாக வந்ததும் ரோஷனியும் அந்த கல்லை அப்படியே அந்த மூணுக்கு மேலே போடுறா. போட்ட உடனே ஊடலாம் அப்படியே ஷேக் ஆகி எல்லாரும் ஆளுக்கு ஆள் ஒரு திசையில் விழுந்துடுவோம். பார்த்தா அந்த மூணும் நொறுங்கிடுரு. அப்போ அவனும் ரோஷனியும் திரும்பி பார்க்குறதுவோ அங்கேருந்து ஸ்னோலாம் இல்லாமல் போய்த்துடுரு. அப்போ பார்த்தா உள்ள கேட்குறவங்க ஒரு வழியாக சேஃபாக எழுப்பி நின்றுடுறாங்க. அப்போ அவனும் ரோஷனியும் ரொம்ப ஹெவியாக பார்த்துட்டு இருக்குதுவோ. அப்போ பார்த்தா அந்த ஃபயர் அந்த பீசஸ்லாம் வந்து அப்படியே ஷேக் ஆகுது. அது அவனும் ரோஷனும் நோ அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி பார்த்துக்கிட்டோ. அது என்னன்னா அதெல்லாம் ஷேக் ஆகுது, அந்த பிளேஸும் அப்படியே ஷேக் ஆகுது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.